இவ்வளவு வருமானம் உங்களுக்கு அரசாங்கத்துக்கே வருது. ஆனால் இஸ்லாமியர்களின் போர்டுல இருந்து அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வருது? ஒத்தருவ வருமானம் வருதா? ஆடிட்டிங் ஃபீஸ் வருதா? இல்ல நிர்வாக செலவு உங்களுக்கு கிடைக்குதா? என்ன கிடைக்குது உங்களுக்கு இஸ்லாமிய சொத்துக்கள் இருந்து? ஆனா அவங்க நோம்பு கஞ்சி ஊத்துறதுக்கு 250 கோடி ரூபாய் இனாமசம் கொடுக்கல. முஸ்லிம்களுக்கு 250 கோடி ரூபாய் இனாமா கொடுக்கறீல்ல, ஹிந்து கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் மின் கட்டணத்தை செலுத்த மாட்டியா நீ? அந்த கோயில் வருமானத்தை எடுத்து கட்ட மாட்டியா நீ கொடுக்க வேணாம்டா, ஒப்பவுன் சொத்தை கொடுக்க வேணாம்டா, கோயில் வருமானத்தை கொடுக்கணுமா இல்லையா? கோயில்ல இருந்து மின் கட்டணம் செலுத்தாதது யார் தவறு? அறநிலையத்துறை அதிகாரிகளின் தவறு. அதை கண்காணிக்க தவறி அறநிலையத்துறை அமைச்சரின் தவறு. அவங்களால வேலையை விட்டு நிக்கீங்க, அமைச்சரை பதவி விட்டு நிக்கீங்க. எப்படி அந்த கோயிலுக்கு இவ்வளவு வருமானம் வருது? வாடகையா இவ்வளவு வருது, உண்டியல்ல இவ்வளவு வருது. இந்த பணத்தை வச்சு மின்கட்டணம் செலுத்த முடியல. உங்களுக்கு தகுதி இருக்கா? இந்த பதவியில் தொடர உங்களுக்கு தகுதி இருக்கான்னு அங்க இருக்கிற இஓ, இசி, டிசி, கமிஷனர் எல்லா பதவி நீக்கம் செய்ய, சஸ்பெண்ட் பண்ணி காத்திருப்போர் பட்டியல் தவறு செய்யறது இவ்வளவு அயோக்கிய திருட்டு கூட்டம். தண்டனை மீனாட்சி அம்மனுக்கா? தண்டனை மதுரை மக்களுக்கா? தண்டனை மதுரை மீனாட்சி அம்மனுடைய பக்தர்களுக்கா? இந்த அம்மா, அந்த கமிஷனர் அம்மா இடமாற்றம் செய்யணும், சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அவர்களை எப்படி பொத்தி பாதுகாக்கிறார்கள், இந்துக்களை எப்படி நசுக்கிறாங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இந்துக்கள் கோயிலில் இருந்து உனக்கு வருமானம் வருது கோடி கோடியா, ஆனா அந்த கோயிலுக்கு நீ மின்சார கட்டணம் செலுத்த மாட்டேன், ஆனா அவங்களுக்கு மட்டும் 250 கோடி என்னமா தூக்கி தருவேன். அப்ப ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த மத வெறி? உனக்கு 16% இந்து அறநிலையத்துறைக்கு திருக்கோயில்கள் வருமானத்திலிருந்து வருது. 16%. நிர்வாக செலவு 14%, ஆடிட்டிங் செலவு 2%, 16% எடுத்துக்கிற. அதில் கமிஷன் ஃபண்ட் ஒன்று தனியாக சேர்த்துக்கிற. கோயிலில் இருக்கிற ஃபண்டெல்லாம் எடுத்து ரோடு போடுறேன், கட்டடம் கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன், வணிக வளம் கட்டுறேன்னு சொல்லி அதில் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறீங்க.